என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. காங்கிரஸோடு அவர்கள் முரண் ஏற்பட்ட நிலையில் மற்ற கட்சிகளுடைய நடவடிக்கைகளுக்கு தாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்க போவதாகவும் திமுக அறிவிச்சிருக்கிறார்கள். ஆற்றில் ஒரு காலும் சேற்றில் ஒரு காலும். 1967 இருந்து அதற்கு பின்பு நடந்த எந்த ஒரு தேர்தலாக எடுத்துக்கொண்டாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் வெற்றி பெறவில்லை. அது சாத்தியமும் இல்லை. வேட்பாளரை தெரியாமலே எல்லோரும் வாக்களித்த ஒரே எலெக்ஷன் தான். அந்த வேட்பாளர் என்ன, அவருடைய முன்பின் நிலைமைகள் என்ன, அவருடைய அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, விசிலுக்கு ஓட்டு போடுவோம். இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்தான் இப்பொழுது கட்சியை வழிநடத்த போகிறார். மு.க. ஸ்டாலினை விட உதயநிதி ஸ்டாலின் தான் இப்பொழுது முன்னணியில் இருக்கிறார். அடுத்த தலைமுறை. மதுரையிலே பேசும்போது எனக்கு வாயில வந்துடும் அப்படின்னா அப்படியெல்லாம் பேசி இருக்க கூடாது. இப்ப அண்ணாமலை பிரிந்து வருகிறார். இது சீமானுக்கு, அமமுக போன்ற கட்சிகளுக்கெல்லாம் கொஞ்சம் சிக்கல் தான். நேயர்களே, தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 2029 ஆண்டு நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கூட திமுக தற்போது கூட்டமைப்பு இல்லாமல் பலம் இழந்த ஒரு நிலையிலே அவர்கள் சென்று கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. தற்சமயத்திற்கு இந்தியா கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் இல்லாத நிலையில் தாங்கள் பங்கு பெறப் போவதாகவும், காங்கிரஸோடு அவர்கள் முரண் ஏற்பட்ட நிலையில் மற்ற கட்சிகளுடைய நடவடிக்கைகளுக்கு தாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்க போவதாகவும் திமுக அறிவிச்சிருக்கிறார்கள். ஆற்றில் ஒரு காலும் சேற்றில் ஒரு காலும். ஏற்கனவே நாம் சொன்னோம், கூர்க்கில் 2 தலைவர்கள் டெல்லி பிரதிநிதிகள் சந்தித்ததையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போது திமுக தனித்து விடப்பட்டிருக்கிற நிலையில் இன்று காலை முன்னாள் எம்பியாகி இருக்கக்கூடிய அப்துல்லா என்பவர் காதர் மீதினை மிக கடுமையான சாடி இருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தாக பார்க்கப்படுகின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் வலுவிழக்க வேண்டும், வலுவிழக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் இன்னைக்கு முக்கியமான செய்தி. 1967 இருந்து அதற்கு பின்பு நடந்த எந்த ஒரு தேர்தலாக எடுத்துக்கொண்டாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் வெற்றி பெறவில்லை. அது சாத்தியமும் இல்லை. அதுல ஒரே ஒரு முறை அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மட்டும் கூட்டணி இல்லாமல் 37 இடங்களை நாடாளுமன்றத்திற்கு அவர் 2014 மோடியா லேடியா என்று மகத்தான வெற்றி ஒன்றை அவர் காண முடிந்ததையும் நாம் இங்கே சொல்வோம். ஆனால் அந்த சாதனையை செய்திருப்பவர் இப்போது தாவேகா மட்டும்தான். கிட்டத்தட்ட அவர்கள் அப்படிப்பட்டாலும் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தனித்தே நின்று. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது எங்கே சிக்கி இருக்கிறது என்றால், திமுகவுக்கும் அவர்களுக்கும் இடையே இப்பொழுது 10% வித்தியாசம் இருக்கிறது. இன்றைக்குள்ள வாக்காளர்களுடைய டிஃபரெண்ட்டை பார்க்கும்போது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில ஒரு 10% வித்தியாசம் இருக்கிறது. அது என்ன 10%? ஆம், இப்ப நீங்க பாருங்க, காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 4%. எப்போதும் தென் மாவட்டங்கள்ல காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாடு முழுவதுமே ஒரு 4%. அதை போன்று விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு 3-4%. அதில் டவுட் இல்லை. கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு 2%. அப்போ இது 4, 4, 8, 2, 10. அது போல முஸ்லிம் அமைப்புகள் எல்லோருமே சேர்ந்து அவர்கள் ஒரு வலுவாக இருக்கிறார்கள். ஒரு 10-12% என்று பார்க்கும்போது அது 40% நெருக்கிவிடும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு பாரம்பரியமிக மதச்சார்பற்ற கூட்டணி ஒன்றை வைத்து கொண்ட திமுக, காங்கிரஸ் கட்சி இல்லை, இடதுசாரிகள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இல்லை, இந்திய கம்யூனிஸ்டுடைய தோழர்கள் இல்லை, இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கிறார்கள். காதர் மீதீன் அவர்களுக்கு ஒரு பெரிய அளவில் செல்வாக்கு பெற்ற இஸ்லாமிய அமைப்பு கிடையாது. இருந்தாலும் இங்கே இருக்கிறார்கள். எதற்கு நான் இதை சொல்ல விருகிறேன் என்று சொன்னால், திமுக இப்பொழுது பாரம்பரியமிக்க கூட்டாளிகளை இழந்திருக்கிறார்கள். அவங்க சொன்னதை பற்றியே நீங்க பேசுங்களேன். முதல்ல தலித் வாக்கு வங்கி பெண் நிறுவனம் ஒரு கருத்தை அறிவித்திருந்தது. தலித் வாக்கு வங்கிகள் விழுப்புரம் மாவட்டத்தில் ஏராளமாக விஜய்க்கு போயிருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் முடிவுகளும் கூட எல்லா இளைஞர்களும் தான் வாக்களித்திருக்கிறார்கள். தலித்துகள் மட்டுமல்ல, பெரும்பான்மையாக தலித்துகள் நிறைய வாக்களித்திருக்கிறார்கள். இளம் தலைமுறையினர்
கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக வாக்களித்திருக்கிறார்கள். மதம் அது மட்டும் இல்லாமல் இந்து சமூகம் என்று சொல்ல அடையாளப்படுத்தப்பட்ட அந்த சமூகத்துல எல்லா இடைநிலை சாதி மக்களும் வாக்களித்திருக்கிறார். அவர்கள் சாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு புரிவதற்காக ஒரு உதாரணமாக இருந்தாலும் அவர்கள் இந்த தொகுதியில எந்த வேட்பாளரை தெரியாமலே எல்லோரும் வாக்களித்த ஒரே எலெக்ஷன் இதுதான். அந்த வேட்பாளர் என்ன, அவனுடைய முன்பின் நிலைமைகள் என்ன, அவனுடைய அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, விசிலுக்கு ஓட்டு போடுவோம். இதுதான் தமிழ்நாட்டு வரலாற்றில் சாதி, மதம், மொழி எல்லாவற்றையும் கடந்த முதல் தேர்தல். இதற்கு முன்பு இப்படி ஒரு தேர்தல் நடந்ததில்லை. இப்போது இப்ப திமுக பெரியாரையும் பேசுவார்கள். ஆனால் முக்குளத்தோர் இருக்கிற இடத்தில் ஒரு செட்டியாரை கொண்டு நிறுத்த மாட்டார்கள், ஒரு அருந்ததியை கொண்டு நிறுத்த மாட்டார்கள். நாடார் இருக்கிற இடத்தில் ஒரு முக்குளத்தோர் நிறுத்த மாட்டார்கள். வன்னியர் இருக்கிற இடத்தில் ஒரு கவுண்டரை நிறுத்த மாட்டார்கள். கவுண்டர் இருக்கிற இடத்தில் ஒரு வன்னியரை நிறுத்த மாட்டார்கள். இது திமுகவுடைய பாலிசி. எந்த பாலிசியும் பார்க்காம முதல்ல பேட் பண்ணி 35% விஜய் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த கூட்டணியில இன்னைக்கு காதர் மீதியன் அவர்கள் பேசியிருக்கிறார் என்று காலை எங்களுக்கு அரை நூற்றாண்டு காலம் ஒரு கனவு நிறைவேறி இருக்கிறது. அரை நூற்றாண்டு கால கனவுள் இஸ்லாமியர் ஒருத்தர் தமுமுக அதாவது தாவேகாவின் அமைச்சரவையிலே பங்கு பெற்றிருக்கிறார். தோழர் வன்னி அவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே போட்டிட்டு இருக்கிறார். 8 தலித் அமைச்சர்கள் இங்கே பங்கு பெற்றிருக்கிறார்கள். எல்லா சமூகமும் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இந்த சமூகம் அந்த சமூகம் என்றெல்லாம் பார்க்கவில்லை, எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனால் மதச்சார்பற்ற அளவில் எப்பொழுதும் திமுகவின் வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பிளவுபட்டு விட்டார்கள். பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள், அதுவும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஜோசப்பை விரும்பி இருக்கிறார்கள். அதை அவர்கள் வாக்களித்திருக்கிறார். அவர் விரும்பவில்லை, எல்லோருக்குமாகத்தான் அவர் செய்தார். அவர் ஜோசப் விஜய் என்று தான் தன் பெயரை வைத்தார். ஆனால் எல்லா சமூக மக்களும் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆக திமுகவின் பாரம்பரிய வாக்கான கிறிஸ்தவ வாக்குகளில் கிட்டத்தட்ட பெரும்பான்மை இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறது. அடுத்து முஸ்லிம் வாக்காளர்கள். முஸ்லிம் வாக்காளர்களில் பாரம்பரிய இஸ்லாமியத்தில் 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வாக்குகள் எதுவும் மாறவில்லை. அது வழக்கமாக திமுகவிற்கு தான் சென்றிருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இளைஞர்கள், அதிலும் பெண்கள், ரொம்ப தாழ்நிலையான மக்கள், பொருளாதாரத்தில் வலுவிழந்த இஸ்லாமியர்கள் பலர் இன்றைக்கு திமுகவை தாண்டி இங்கே வாக்களித்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் 30% எடுத்துக்கொள்ளுங்கள், இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய இளைஞர்கள், கிறிஸ்தவர்கள் 70% என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வாக்குகள் எல்லாம் எங்கே போறது? இந்த வாக்குகள் அனைத்தும் திமுக வாக்கு வங்கி. அதனை அடுத்து கடற்புறத்தில் வாழ்கிற ஏராளமான மீனவர்கள், அது திமுக அதிமுகவுக்கு போன வாக்குகள் இந்த முறை அங்கே போய்விட்டது. இப்ப திமுகவினுடைய பாரம்பரிய வாக்குகளான தலித் வாக்குகள் திருமாவளவன் மூலம் பல வருஷமாக இணைக்கப்பட்டது. தற்போது விடுதலை சிறுத்தைகள் ஓரளவுக்கு வாக்களை பெற்றுவிட்டார்கள். 2 தொகுதியில் அவர்கள் வெற்றியும் பெற முடிந்திருக்கிறது. அதே சமயம் இப்போது விடுதலை சிறுத்தைகளும் இந்த கூட்டணியில் வலுவாக இருப்பதால் ஒட்டுமொத்த வாக்குகளும் தலித் வாக்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்மன நிலையிலே போய் திரும்பி இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், திமுகவுக்கு எதிர்மன நிலையே திரும்பி இருக்கிறது. இப்போது திமுகவில் விடுதலை சிறுத்தைகள் இல்லை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இல்லை, இடதுசாரிகள் இல்லை, காங்கிரஸ் இல்லை. திமுக ஒரே ஒரு 25% தான். இப்ப திமுக அடுத்த கூட்டணி யார் அமைப்பாங்க? பிஜேபி கூட தான் போய் சேரணும். சேர்ந்தால் இருப்பதும் அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. ஆக அப்படிப்பட்ட தேர்தலில் இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்தான் இப்பொழுது கட்சியை வழிநடத்த போகிறார். மு.க. ஸ்டாலினை விட உதயநிதி ஸ்டாலின் தான் இப்பொழுது முன்னணியில் இருக்கிறார். அடுத்த தலைமுறை. அவர் கூட இன்றைக்கு 25 நாளில் ஒன்றும் நடக்கவில்லை என்று ஒரு வினோதமாக பேசுகிறார். 13 கோமாளிகள் என்றெல்லாம் பேசுகிறார்கள். இவர்கள் யார்? இவரே கோமாளி தான். திருப்பி சொன்னால் அவரே இவர் நடிகர் கோமாளி என்கிறதும் 13 கோமாளிகள் என்பதும் போக போகத்தான் தெரியும் அவர்கள் கோமாளியா அல்லது என்ன ஆளி என்று சொல்லி. அப்ப திமுகவுக்கு இதுல ஒரு பெரும் சிக்கல். கூர்க் மாநாட்டிலும் கூட அவர்கள் பேசும்போது இதெல்லாம் பேசினார்கள். முதல் சிக்கல் வரக்கூடிய சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல், அடுத்தடுத்து பல சிக்கல்கள். ஆனால் இங்கே இதை தாண்டி விஜய்க்கு ஒரு சிக்கல் என்னவென்றால் அவருடைய டாஸ்க் ரொம்ப ஹார்டு டாஸ்க். அதில் தான் இறங்கியிருக்கார். ஏன்னா பணம் அவர்களிடத்தில் நிதி ஆதாரங்கள் எப்படி செயல்படுத்த போகிறார்கள், அந்த நிதி ஆதாரத்திற்கான மறு புனரமைப்புக்கான வழிகள் இருக்கிறதா, பாதைகள் இருக்கிறதா, சட்ட ஒழுங்கை எப்படி போகிறார்கள், போதை கலாச்சாரத்தை எப்படி அழிக்கப் போகிறார்கள், இதெல்லாம் பெரிய கேள்வி இருக்கிறது, பெரிய டாஸ்க். ஆனாலும் அவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை என்று சொல்லிவிட முடியாது.
சில நேரத்திற்கு பேசும்போது அவர் கூட மதுரையிலே பேசும்போது எனக்கு வாயில வந்துரும் அப்படின்னா அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. அவர்களுக்கு ஒரு சரியான அட்வைசர்ஸ் வேணும். பொதுக்களத்தில் எப்படி பேசணும் என்பது. இதையெல்லாம் இப்போது நாம் தமிழ்நாட்டில் பார்க்கிறோம். இப்போ அண்ணாமலை பிரிந்து வருகிறார். இது சீமானுக்கு அமமுக போன்ற கட்சிகளுக்கெல்லாம் கொஞ்சம் சிக்கல் தான். இப்பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு களமும் மாறி இருக்கிறது. 29, 25% வைத்திருக்கிற திமுக இனி அதிலிருந்து மீள்வதற்கான ஒரு களச்சூழல் மாறிவிட்டது. இதுவரை 2006 மைனாரிட்டி அரசாக இருக்கும்போது 35 இடங்களை பிடித்த காங்கிரஸ் கட்சியை கூட அவர்கள் அடிமைத்தனமாக வைத்திருந்தார்கள். அந்த முயற்சி இப்பொழுது முடிந்து விட்டது. காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு ராஜ்யசபாவை பெற்று விட்டார்கள் பிரவீன் சக்கரவர்த்தி மூலம். கிட்டத்தட்ட 2 மினிஸ்டர்ஸ் வந்துட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் 1 மினிஸ்டர் வந்துட்டாங்க. IMUல 1 மினிஸ்டர் வந்துட்டாங்க. இந்திய சிபிஐஎம்மும் சிபிஐயும் வெளியே இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இப்ப இவர்களுக்கு காலத்தின் கட்டாயம் பாரதிய ஜனதாவை எதிர்த்து ஆட்சி செய்ய வேணும். தலித் கூட்டமைப்புகள், இஸ்லாமிய கூட்டமைப்புகள், இடதுசாரி கூட்டமைப்புகள், காங்கிரஸ் கூட்டமைப்புகள் எல்லாருமே அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் எல்லோருமே காலத்தின் கட்டாயம். ஆக வலதுசாரிகளுக்கு எதிரான வாக்கைத்தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இவர்களை சுற்றி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் உண்மையிலேயே இதில் சிக்கப்பட்டு கொண்டது திமுக. திமுக இதை எப்படி கையாள போகிறது? 29க்கு முன்னாடி கூட அவர்களுக்கு பல சிக்கல்கள் ஏற்படக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. நாம் இதை பார்ப்போம். இன்று அண்ணாமலை இன்னும் சற்று நேரத்தில் கூட அறிக்கை வரப்போகிறது. மீண்டும் அந்த செய்திகளோடு நாளை உங்களை சந்திப்போம். நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.